வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இதுவும் மிக மிக ஒரு அற்புதமான பதிவு தான் உங்களுக்கு. சரிங்களா? அதாவது நம்ம எல்லாருமே இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ள தான் நம்ம பிறந்திருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களுக்கும் நம்ம உடம்புல எங்க பதிஞ்சிருக்குதுன்னு ஒரு கணக்கு இருக்குங்க. இப்போ நீங்கள் யார் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்களா, உங்கள் நட்சத்திரத்தினுடைய பதிஞ்சிருக்கிற சக்கரத்தை நீங்கள் இயக்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்படும். அது ஆறா நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம முதல்ல அடிப்படையிலேருந்து பார்த்துக்கலாம் வரோம். சரிங்களா? அதாவது யார் ஒருத்தவங்க நீங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் யார் ஒருத்தவங்க பிறந்திருந்தாலும் உங்களுடைய நட்சத்திர சக்கரம் பார்த்தீங்கன்னா அந்த காலபுருஷ தத்துவப்படி உங்கள் நெற்றியில தான் இருக்குங்க. அதாவது இந்த இந்த இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள இந்த பகுதி, இடைப்பட்ட இந்த பகுதி உங்களுக்கு அங்கே இயங்கும். அதனால இறைவனை போய் வழிபடும் போது நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு உங்கள் இரண்டு கைகளாலையும் நெற்றியை நீங்கள் நல்லா தடவி வச்சிங்கன்னா அதனுடைய ஹாரா நல்லா வேலை செய்யும். நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுடைய பார்த்தீங்கன்னா நெற்றியை தவிர்த்து முகம் முழுக்க உங்களுடைய நட்சத்திர சக்கரம் வேலை செய்யுங்க. அதனால சாமி கும்பிடும் போது நீங்கள் உங்கள் முகத்தை நல்லா 2 கையாலையும் தொட்டு கும்பிடணும். கும்பிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த நட்சத்திரம் நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது புனர்பூசம், பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இதனுடைய நட்சத்திர சக்கரம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா உங்கள் உடம்புல கழுத்து சார்ந்த தோள்கள், கழுத்தையும் தோலையும் நல்லா தொட்டு கும்பிடணும். தொட்டு வணங்குனீங்கன்னா சாமி கும்பிடும் போதும் வீட்டில் கும்பிடும் போதும் எங்கே இருந்தாலும் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு இதை மட்டும் தொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நட்சத்திர சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், இந்த நட்சத்திரம் இப்போ சொன்ன 5 நட்சத்திரக்காரங்களுடைய சக்கரம் எங்கே இருக்குதுன்னா உங்கள் மார்பு பகுதி முழுக்க, அதாவது தோல்ல இருந்து மார்பகுதி முழுக்க இந்த சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுடைய 2 கைகளால் மார்பில் அணைச்சி சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஆறா நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம அடுத்த பதிவில் மற்ற நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.